வாசன் கருமந்தனுக்கு அனைத்து மருத்துவமனைகளும் சேர்ந்து மொத்தம் ஒரு 1000 பேருக்கு 1000 கமர்ஷியல், அதாவது வந்து வாங்கின 1000 ஓட்டுநர்கள் யாருன்னா கமர்ஷியல் டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ், அந்த மாதிரி சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறவங்க, பெரிய ட்ரக்ஸ், லாரி, ஆட்டோ ஓட்டுறவங்க. திருச்சி மாநகர காவல்துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்ட், ஸோ திருச்சி சிட்டி, ஸோ அவர்களையும் வாசன் கருமந்தனுக்கும் அவர்கள் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் சார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பினுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களையும் வாசன் கருமந்தன் அவர்களை வாழ்த்து வரவேற்கிறோம். ஸோ அந்த டேமேஜ் ஆகக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கண்ணு மாற்ற எல்லாரும் வந்து கேட்பாங்க, கண்ணு மாற்றா நல்லா தெரியுமா? கண்ணு மாற்றுறது வந்து கருவிழி மாற்றலாம், நரம்பு இது பண்ணி. எப்படி போலியோ அஃபெக்ட் ஆனாக்கா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லுக்கு கால் செயல்படாதோ, அதே மாதிரி தான் கண் நரம்பு அஃபெக்ட் ஆகிட்டாக்கா அது திரும்ப உயிர்ப்பிக்க முடியாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதுதான் நீங்கள் பார்த்துக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை சுகர் பிபினால கூட நரம்பு பாதிக்கும். என்ன சொல்றது, நீங்க கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கு நான் நைட்ல ரொம்ப கிளியர் ஆகும் பார்க்கக்குள்ள. அந்த ஹெட்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பயே நிப்பாட்டி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கள ஒரே முத்திர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து செக்அப் பண்ணிட்டு கேட்ராக்ட் வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றது மட்டும் கை கொடுக்கணும். 2 வருஷம் ஆச்சுன்னு ஐ செக்அப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ், அதுக்கு மேலே இப்போ இடையில 1 வருடத்துக்குள்ளே செக் பண்ணவங்க யாருமே இல்லை. ஸோ அது வந்து சரியான இது கிடையாது தான் சார் சொன்னாங்க. 40 வயது தாண்டிட்டாலே ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பிஸியாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நைட் ட்ரைவ் பண்ணுவீங்க, எல்லாமே செய்வீங்க, கண்ணு சோறு உடைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் ஓட்டுநர்கள் உங்களுடைய கண்ணுமே பண்ணுங்க. எங்கேயாவது சில பேர் வந்து ரொட்டீன் ஷெட்யூல் இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அவங்களாம் வந்து முதல்ல செக்அப் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி யார் வந்து வாரிசு உரிமை போட்டி அதிகமாக இருந்த அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு ஜஹாங்கீர் என்ன சொன்னாங்க, அவங்க பையனை அவருக்கு எதிராக அரசுரிமையை கிளர்ச்சி பண்ணும்போது ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருடைய பார்வையை எடுத்தார். அவரும் அவங்க அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவர் வந்து ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டாங்க, சண்டையில் ஜெயிச்சுட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பார்வையை மட்டும் எடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்வை போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதிராக கலக்கம் பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரூமு சாப்பாடு இது போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் அதுதான். மலையாளத்தில் வந்து திருடன் மணியன்லேன்னு ஒரு புக் இருக்குது. அதை எழுதினவர் அது வந்து ஒரு சுயசரிதை, சரிங்களா? அது வந்து சாகித்ய அகாடமி வின் பண்ணியிருக்கு. அது வந்து என்னென்னா அது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அது என்னென்னா அவருடைய சம்பவம் தான். அவர் வந்து சொந்தமாக வாதாடுவார், கோர்ட்டுக்கு போவார். நல்ல புத்திசாலி திருடன், யார் திருடன் மணியம் இல்லை, சரிங்களா? அவருடைய சுயசரிதை வந்துட்டு ஒரு நல்ல புக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு திருடனை வந்து பிடிக்கிறாங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், சரிங்களா? அவர் வந்து ரொம்ப பலசாலி. யார்? திருடன். 2 நாளாக திருடன் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, எங்கே திருடன் சொல்லி விசாரிப்பாங்க இல்லையா? விசாரிக்கும் போது பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு அறிவுரை வழங்கின ஆய்வாளர், டிராபிக் ஆய்வாளர் அமித்ஷா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொண்டு, சிறிய என்றாலும் ஒரு பெரிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சுனோத் அவர்களுக்கும், இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விஜயன் வாசன் கேர் மற்றும் இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது வாசன் கேர் டாக்டர் பிரவீன் சார் அவர்களுக்கும் மற்றும் மருத்துவமனை மேலாளர் சர்மிளா அவர்களுக்கும் எங்களுடைய காவல்துறை சார்பாகவும் திருச்சி மாநகர காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமக்கு முன்னாடி பார்வையற்ற நண்பர்கள், பார்வையற்ற குழந்தைகள் நம்ம பார்க்குறோம். அவர்கள் படும் துன்பம்லாம் மோசமான துன்பங்கள் தான். இந்த உலகத்தில் வந்து குழந்தையா பிறந்து வளர்றதுல எல்லா அனைத்து உறுப்புகளும் வந்து நல்ல முறையில் நம்ம கிடைத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலையும்
பார்வையற்ற குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% சக்ஸஸ் ஆகும். பார்வை கொண்டு வருவாங்க, வந்து வளர்ந்து முதுமையடைந்து இந்த உலகத்தை விட்டு வெளியேறாங்க. அதனுடைய கஷ்டத்தை நம்ம யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கண்ணு வேகமாக திறக்கணுன்ற முடிவு எடுப்போம். எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து அந்த கண்களை வந்து பாதுகாக்கணும். அந்த கண்களை பாதுகாப்பதற்கு என்ன வழி? ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹெல்மெட். அடுத்து வந்து அதுக்கு சப்போர்ட் வந்து ஒரு கிளாஸ். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை தவிர்த்து இங்கே திருச்சி சிட்டி வந்து இன்னும் 50% ஹெல்மெட் போடுறாங்க. சென்னை சிட்டி வந்து ஒரு 90%. இங்கே வந்து 50 தான் போடுறாங்க, 50% போடுறது. அதை வந்து ஒரு சாதாரண நினைக்கிறாங்க. பட் 2 பர்பஸ். உங்கள் கண்களை அது வந்து பாதுகாக்குது. ஹெல்மெட்டோட கிளாஸோட இருந்துச்சுன்னா கண்களை பாதுகாக்குது. நீங்கள் நார்மல் டூலர் ஓட்டி ஹெல்மெட் போடாமல் ஓட்டினீங்கன்னா அந்த வர தூசிகள் வந்து படிய உனது பணி வந்து 100% செய்கிற வேலையை வந்து 80% செய்ய முடியும். ஒரு 20% அப்படி தொய்வடையும். ஏன்னா டைம்லெஸ் ஆகும். கண்கள் வந்து அசதியாகும். டஸ்ட் வெளியே இருக்கு பார்த்துருக்கீங்களா? அதே ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா ஃபேஸ் முகமும் நல்லா இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, உங்களுடைய வேலைகளும் சிறப்பாக நடைபெறும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 30 வயசுல வந்து ஒரு டூலர் இருசக்கர வண்டி ஓட்டுறேன். இருசக்கர வண்டி ஓட்டிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கேன். இந்த சூறாவளி காத்து மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அந்த காதை பார்த்து வண்டி நிப்பாட்டினாலும் கண்ணை அடிச்சிருச்சு. ஒரு சின்ன அது என்ன ஸ்பீடு தெரியாது. 1 வீக் வந்து நான் வந்து ஐட்ராப் போட்டுக்கிட்டு அப்படியே ப்ரேடு வர அந்த நேரத்தில் ப்ரேடு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரேட் நடக்குது. அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கண்ணாடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். லாஸ்ட் நாள் தான் கண்ணாடி கிளாஸ் எடுத்தேன். அன்று முதல் இன்ன வரைக்கும் இருசக்கரத்தில் ஹெல்மெட் போடணும்னு கண்ணாடி போட வண்டி ஓட்ட மாட்டேன். ஏன்னா அதனோட பாதிப்பு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து நான் வந்து ரீட் கண்ணாடி போடுறாங்களா படிக்கிறதுக்கு அதிகம் நான் யூஸ் பண்ணல. ஆனால் கண்கள் வந்து வலிக்குது. இப்போ வந்து நான் படிக்கிறப்ப நமக்கு தெரியும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். அதுக்கடுத்து ஹார்டாக இருக்கும். கண்களுக்கு வந்து டயர்ட் தெரியும், அந்த வலி தெரியும். அப்படி நிறுத்திடுவேன். அப்புறம் டைம் செக் பண்ணி அப்புறம் பார்த்தா ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ரீடுக்கு மட்டும்தான். அது அந்தளவு அதிகம் இல்லை, அதிகம் பயன்படுத்துறதுக்கு வேலை இல்லை. பட் அதனுடைய செயல்பாடு வந்து நம்ம அது கொடுக்காட்டணும். காவல் ஆய்வாளர்கள், போக்குவரத்து பிரிவு இருவரும் இணைந்து ஒரு முகத்தை இயக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல் ஆய்வாளர்கள் சார் வாங்க. ரமேஷ் சார் நீங்க ஒரு முகம், பாண்டியன் சார் ஒரு முகம் கேட்டுக்கொள்கிறோம். வாசன் கல்முத்து மருத்துவர் மற்றும் துறை மேலாளர் இணைந்து ஒரு முகத்தை இயக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுவாங்க. அடுத்தபடியாக ஆட்டோ சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் மற்ற ஆட்டோ முகத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் விஜயன். மார்க்கெட்டிங் ஹெட்டாக வந்து நான் வாசன் கண் மருத்துவமனையில் இருக்கேன். நான் திருச்சி மாநகர காவல்துறை மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து எல்லா கமர்ஷியல் டிரைவர்ஸுக்கும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் என்டையர் வாசன் கண் மருத்துவமனை குழுமத்தின் சார்பாக 37வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு அனைத்து கமர்ஷியல் ஓட்டுநர்களுக்கும் ஒரு இலவசமான கண் பரிசோதனை இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு இலவச கண் பரிசோதனையை மாத்திரமே இல்லாமல் அது மேலே இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் அவங்களுக்கு தேவையான கண் சிகிச்சை இலவசமாக வழங்குவதற்கு மருத்துவமனையின் சார்பாக
எங்களுடைய சேர்மன் மற்றும் எங்களுடைய சிஓ டாக்டர் கமலோபஸ் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர்களுடைய உத்தரவின் பேரில் வந்து இப்போ நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கான நிகழ்வு வந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் டிராஃபிக் வந்து அவங்க வந்து இனாகிரேட் பண்ணி தொடங்கி வச்சுருந்தாங்க. இதில் வந்து வெறும் கண் செக்கப் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான இலவச கண்புரை அறுவை சிகிச்சை 21,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கண்புரை அறுவை சிகிச்சையானது முற்றிலும் முழுவதும் இலவசமாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அனைத்து கமர்ஷியல் டிரைவர்ஸுக்கும் நம்மளுடைய வாசன் கண் மருத்துவம் அனைத்து கிளைகளும் என்டையர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வாசன் கண் மருத்துவ கிளைகளையும் வந்து வருகிற 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து இந்த முகாம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த சிறப்பான இந்த நேரத்தில் அனைத்து கமர்ஷியல் டிரைவர்ஸும் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வாசன் கண் மருத்துவமனை சார்பாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கும் விதமாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் கேரக்டரோட நம்ம கன்சர்ன் பண்ணி இந்த இலவச கண்புரை அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் அனைத்து ஓட்டுநர்களும் இதில் கலந்து கொண்டு பங்கு பெற்று பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாசன் கண் மருத்துவமனை சார்பாக. சார், வாகன ஓட்டுநர்கள் மீது பொதுவாக காணப்படுறதுனா இரவு நேரத்தில் அவங்க வந்து நிறைய நேரத்தில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அதிகமான வெளிச்சத்தை அந்த ஒளியை வந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கண்ணு சீக்கிரம் டயர்ட் ஆயிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி நிறைய வெளியில் ட்ராவல் பண்ணி ஆட்டோக்காரங்களாக இருக்கட்டும், நிறைய அவங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரைவ் பண்ணுவாங்க. கண்ணு வந்து சீக்கிரமாக ரொம்ப சோர்வடைஞ்சிடும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் சோர்வடை நேரத்தில் என்ன பண்ணால் அவங்க வண்டி ஒரு உரமாக ஒதுக்கி அவங்க நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் சில பேர் என்ன வேலை பழு நிமித்தம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அநேக நேரங்களில் விபத்துகள் நேரிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்ப்பதற்கு அந்த கண் சோர்வடைகிற நேரத்தில் அவங்க வண்டியை நிப்பாட்டி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு தூக்கம் வேணாலும் நல்ல ஒரு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ஓட்டுநர் பணியை தொடர்வது சிறந்ததாக இருக்கும் சார். ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஏன்னா நம்ம பண்ணுறது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம வந்து நார்மலாக மற்ற இடத்துல போய் தையல் போட்டு ஊசி போட்டுலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. நம்ம பண்ணுறது ஃபேக்கோங்கிற ஒரு கண்புரை அறுவை சிகிச்சை ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. உங்களுக்கும் சரி, நார்மலாக ஒரு பேஷண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இதை பண்ணுறதுக்கு ஒரு 21,000 ரூபாய் செலவாகும். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து சொட்டு மருந்து போட்டு எந்த ஒரு தையலும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ் லேசர் மெத்தடில் இந்த கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு 2-3 நாட்களில் அவங்களோட பணியை அவங்க வந்து தொடரலாம். கண்ணாடி பார்க்க வேண்டிய தூரத்தை அவங்களால சரியாக பார்க்க முடியாது. கண்ணாடி போட வேண்டிய நேரத்தில் கட்டாயம் கண்ணாடி போட்டு தான் ஆகணும். தூரத்து பார்வைக்கு கிட்ட ஒருவேளை அந்த தூரத்து பார்வைக்கு கண்ணாடி போடல அப்படின்னா பார்க்க வேண்டிய தூரத்தை அவங்களால சரியாக பார்க்க முடியாது, கணிக்க முடியாது. தூரத்தில் வரக்கூடிய சடனாக அவங்களுக்கு பக்கத்தில் வரும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து சடனாக அவங்களால வந்து ஆக்ட் பண்ண முடியாது, பிரேக் அடிக்க முடியாது. பிரேக் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க பேசஞ்சருக்கு பாதிப்பு ஏற்படும், வண்டிக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும், ஏற்ற மாதிரி வர்றவங்களுக்கு பாதிப்புகள் நிறைய ஏற்படும். அதனால் வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் கண்ணாடி போடணும், அதை தவிர்க்கக்கூடாது அவங்க. Thank you very much.